UFC 312 மெயின் event மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ட்ரேக்கஸ் டூப்ளசிஸ் ஷான் ஸ்ட்ரிக்லண்ட் ஃபைட் பண்ணுறாங்க. இது ஒரு ரீமேட்ச் தான். ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் டிடிபி ஸ்பிளிட் டிசிஷனில் வந்துட்டு ஸ்ட்ரிக்லண்டை டிஃபீட் பண்ணி தான் சாம்பியனே ஆனார். சில ஃபேன்ஸ்க்கு ஸ்ட்ரிக்லண்ட் தான் வின்னு தோணி இருக்கு அந்த ஃபைட்டில். ஆனால் எனக்கு வந்துட்டு டிடிபி வின்னு தான் தோணுச்சு. ஹாம்சாட்டுக்கு தான் நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்கணும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரிக்லண்ட்கே வந்து சான்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஹாம்சாட்டுக்கு சான்ஸ் கிடைக்காம இருக்க ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று டைமிங். அக்டோபரில் தான் வந்துட்டு ஹாம்சாட் ஃபைட் பண்ணார். அவருக்கு ஹெல்த் இஷ்யூவும் இருக்குது. அதனால் வெயிட் கட் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா நிறையா வெயிட் கட் பண்ணுறாரு. ரெண்டாவது பாசிபிலிட்டி அவரோட பாஸ்போர்ட் இஷ்யூ தான். அவரால் சில கண்ட்ரிஸ்குள்ளே ஈஸியாக வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாது. மேபி நெக்ஸ்ட் அபுதாபி பேப்ரியூவில் வந்து சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்கும் ஹாம்சாட்க்கு. கண்டிப்பாக டிடிபி ஸ்ட்ரிக்லண்ட் வின்னர் வந்துட்டு அடுத்து ஹாம்சாட்டை தான் ஃபைட் பண்ண போகிறாங்க. எங்கே ஃபைட் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டிடிபி ஸ்ட்ரிக்லண்ட் ரீமேட்ச்ல டிடிபி பார்த்தீங்கன்னா செம ஃபார்ம்ல வரப்போறாரு. ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் ஆப்போனன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டேக்கர், ஸ்ட்ரிக்லண்ட், இசி இவங்க எல்லாருமே வந்துட்டு டிஃபீட் பண்ணிட்டு வராரு. ஸ்ட்ரிக்லண்ட் பார்த்தீங்கன்னா ஜாபு, கார்டியோ இதை வச்சு மட்டுமே தான் ஆப்போனன்ஸை டிஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த ஃபைட்லயுமே வந்து கேம் பிளானோட வருவாருன்னு தோணுது. ஆனால் டிடிபி பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவாரு. ஏன்னா இசி மாதிரி ஒரு ஹை லெவல் கண்டெண்டரை வந்து டிஃபீட் பண்ணிட்டு வராரு. UFC 312 கோமைன் event விமென்ஸ் ஸ்ட்ராவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஜாங் வெய்லி, டாட்டியானா சாரஸ் ஃபைட் பண்ணுறாங்க. டாட்டியானா சாரஸ் ஒரு அன்டிஃபீட்டட் ஃபைட்டர், பயங்கரமான கிரவுண்ட் கேம் வச்சிருக்காங்க. ஜாங் வெய்லி ஒரு வெல் ரவுண்டட் ஃபைட்டர். விமென்ஸ் டிவிஷனில் இது எலிட் லெவல் மேட்சப். ஜாங் வெய்லி பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் டாட்டியானா சாரஸ் பற்றி தெரிஞ்சிருக்க வந்துட்டு வாய்ப்பு கம்மி தான். டாட்டியானாக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையாக வந்துட்டு அவங்க இன்ஜுரி ப்ரோன். எப்பயோ சாம்பியன் ஆயிருப்பாங்க. இன்ஜுரி இஷ்யூஸ்னால தான் வந்துட்டு அவங்க இன்னுமே வந்துட்டு அந்த சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்காம இருந்தாங்க. அலெக்சா கிராஸோ, கார்லோ எஸ்பார்ஸா எல்லாம் வந்துட்டு டாட்டியானா தான் வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஹை லெவல் விமென்ஸ் ஃபைட் மட்டும் தான் நான் ரெக்கமெண்டே பண்ணுவேன். இந்த மேட்சப் கண்டிப்பாக வந்துட்டு பாருங்க, செமையாக இருக்கும். UFC சவுதி அரேபியாவோட மெயின் event ஃபார்மர் மிடில் வெயிட் சாம்பியன் இஸ்ரேல் அடசானியா, நசருதீன் இமாமோ வந்துட்டு ஃபைட் பண்ண போகிறாங்க. இசி ஃபியூ இயர்ஸாகவே வந்து சாம்பியன்ஷிப்புக்கு மட்டும்தான் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போதான் ஒரு கண்டெண்டரை ஃபேஸ் பண்ண போகிறாரு. இசி ஃபேஸ் பண்ண லெவல் ஆஃப் காம்படிஷனுக்கு இமாவோ ஈஸி வின் மாதிரி தோணலாம். ஆனால் இசி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைம்லேயே இல்லை. போன 4 ஃபைட் ரெக்கார்ட் பார்த்தா 1 win 3 lossன்னு இருக்காரு. இசி இன்னொரு சாம்பியன்ஷிப் ரன் எடுக்கணும்னா மோட்டிவேட்டடாக ஃபைட் பண்ணால் மட்டும்தான் இசினால் வின்னே பண்ண முடியும். இமாவோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ஃபைட்டர் தான். அவர் இப்போ தான் வந்துட்டு ப்ரைமே என்ட்ரு ஆக போகிறாரு. ஃபைட்டில் இமாவோவுக்கு லூஸ் பண்ண ஒன்றுமே இல்லை. ப்ரெஷர் ஃபுல்லாகவே இசி மேலே தான். இசிக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி தோணுது. இமாவோ இசியை டிஃபீட் பண்ணிட்டா டாப் 3ல வேற வந்துருவாரு. ரெண்டு ஃபைட்டர்ஸ்க்கும் இது பிக் ஃபைட் தான். இமாவோவுக்கு செம சான்ஸ் இசி மாதிரி ஒரு எலிட் ஃபைட்டரை வந்துட்டு ஃபேஸ் பண்ண. அதுவே இசிக்கு இன்னுமே இந்த சாம்பியன்ஷிப் லெவல் மைண்ட் செட் இருக்கான்னு இந்த ஃபைட்டில் நல்லாவே தெரிஞ்சிடும். UFC சவுதி அரேபியாவோட கோமைன் event மிடில் வெயிட் டிவிஷனில் அன்டிஃபீட்டட் ஷாராபுட்டின் மாகமேடோ, மைக்கேல் வெனம் பேஜ் ஃபைட் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபைட்டர்ஸும் செம ஸ்ட்ரைக்கர்ஸ். ஷாரா செம இம்ப்ரெசிவ் நாக் அவுட்ல இருந்து வராரு. ரெண்டு ஃபைட்டர்ஸ்க்கும் ஃபேவரபிள் மேட்சப் இது. கிரவுண்ட் கேம் வீக்னஸ் பற்றி ரெண்டு ஃபைட்டர்ஸும் யோசிக்கவே தேவையில்லை. ஆனால் ஷாரா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹபீப் கூட லிங்க் பண்ண ஒரு இமேஜ் வந்துட்டு பார்த்துருந்தேன். ஷாரா ஹபீப் டீமில் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு கிரவுண்ட் கேமில் ஒர்க் பண்ணார்னா வேற லெவல் ஃபைட்டராக டெவலப் ஆக முடியும். MVP அவர் ப்ரைம்லேயே இல்லை, ரொம்ப லேட்டாக தான் UFCயில் வந்து ஜாயின் ஆயிருக்காரு. அதனால் அவர் UFCயில் வந்துட்டு பெரிய அளவுக்கு சாம்பியன்ஷிப் லெவலில் போக வாய்ப்பில்லை. ஃபன் ஃபைட்ஸ் மட்டும்தான் அவர் UFCயில் எடுப்பாருன்னு தோணுது. ஃபேன்ஸாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஷாராபுட்டின் வின் பண்ணாருன்னா தான் ஒரு அன்டிஃபீட்டட் ஸ்ட்ரீக்கில் அவர் வந்து மிடில் வெயிட் டிவிஷனில் இனிமேல் எக்ஸைட்டிங்காக இருக்கும். பார்ப்போம் இந்த மேட்சை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுதுன்னு. டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.